கேட்க யாருமே இல்லையா? தப்பா ரம்மி கேம் விளையாடுறேங்க சார். செல்லுல தம்பி பொண்டாட்டி அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலை எழுதி போட்டிருக்கிறாங்க. சார் நான் பண்ணப்பட்டி கிராமத்துல இருந்து வரேங்க சார். என் பேரு விஜி. எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுதுங்க சார். 15 வருஷத்துல நான் ஒரு வாய் கூட நிம்மதியா சோறு தின்னது இல்லைங்க சார். எனக்கு ஒரு பையன் ஒரு பொட்டை பிள்ளைங்க சார். எங்க வீட்டுக்காரர் டெய்லி குடிச்சிட்டு வந்து என்ன சித்திரவாதியெல்லாம் எனக்கு நகை கொடு, நான் கேம் விளையாடணும், பணம் கொடுன்னு எல்லாருமே என்ன டார்ச்சர் பண்றாங்க சார். எனக்கு மாமனார் கிடையாதுங்க சார். மாமியார் குடிச்சிட்டு வந்து அவங்களே என்ன அடிக்கிறாங்க சார். மாமியாரும் குடிக்கிறாங்க சார், நாத்தனாரும் குடிக்கிறாங்க, தம்பி பொண்டாட்டி குடிக்கிறாங்க, தம்பியும் குடிக்கிறாரு, சின்ன மாமனாருங்களும் குடிக்கிறாங்க. ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து நைட்டு 2 பொம்பளைங்களையும் கூட்டு போய் அசிங்கமா எந்த அளவுக்கு பேச முடியுமோ சீலைகள் எல்லாம் அவுத்து விட்டு எங்களுக்கு கொடூரம் பண்றாங்க சார். நாங்க என்னங்க சார் பொழைக்கட்டுமா இல்ல இப்ப எங்கேயே சீமனை ஊத்தி கொளுத்தி சாப்பிட்டுமா? எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். எங்களை கேம் விளையாடுறாங்க, ரம்மி கேம் விளையாடுறாங்க, ஏதோ கோழி கேம்ன்றாங்க. லாட்ரி சீட்டுங்க சார், லாட்ரி சீட்டு. ரம்மி கேம் கம்மி, லாட்ரி சீட்டு தான் அதிகமா. 10-20 பேர் எங்க ஊர்ல சந்தா தடாங்க சார். எங்க ஊரு பேரு 10-20 பேர் விளையாடுறாங்க. பொம்பளைங்க முத கொண்டு என் கொழுதுனா பொண்டாட்டி, என் கொழுதுனாரு, என் வீட்டுக்காரு, இவங்க 3 பேர் தான் அதுல அதிகமா. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க சார். ஆனா எனக்கு என் அக்கௌண்ட்ல தான் போடுறாங்க. ஆனா எவ்வளவு போடுறாங்க என்ன போடுறாங்க என்கிட்ட காட்டுறதில்ல, என்கிட்ட மொபைலும் கொடுக்கறது இல்ல. அது கேட்டா நீ என்ன கேக்குற, அது என் இஷ்டம், என் வீட்டுல இருக்காத நீ போ. ஆனா ஒவ்வொரு செங்கலும் நான் எனக்கு போட்டது 4 பவுன், அந்த 4 பவுனையும் வித்து நான் வீடு கட்டி இப்பதான் ஒரு ரூம் வச்சு கட்டினேன். அந்த வீட்லயே நான் எங்க மாமியாரும் விட மாட்டேங்கிறேன்.